சாப்டர் 9. அசுரா, அஸ்ரிஃபா மற்றும் அஜ்மல் மூவரும் ஒன்று சேர்ந்து ஊதா நிற கல்லை சரி செய்த போது கல் ஒரு பிரகாசமான பச்சை ஊதா ஒளிக்கற்றையை வெளியிட்டது. உடைந்த கல்லின் ரகசியம், கசப்பின் சுமை. கல் சரி செய்யப்பட்டவுடன் அஸ்ரிஃபாவின் மனதில் ஒரு தெளிவான காட்சி விரிந்தது. அது தாத்தா கான் மற்றும் மாமா தாத்தா ரபாய்தீன், அசாமின் மாமா ஆகியோருக்கு இடையேயான ஒரு பழைய சண்டையின் காட்சி. உண்மை, கான் ஒரு தொழில் முயற்சியில் தோல்வி அடைந்திருந்தார். அவர் ரபாய்தீன் தனக்கு உதவ ஒரு வாக்குறுதி அளித்ததாகவும் ஆனால் ரபாய்தீன் அதை காப்பாற்ற தவறவிட்டதாகவும் நம்பினார். இந்த கைவிடப்பட்ட உணர்வு மற்றும் தொழில் ரீதியான ஏமாற்றம் தான் கான் தாத்தாவின் மனதை வாட்டியது. இந்த ஏமாற்றத்தின் சுமை தான் அசாம் மீது விழுந்தது. அவர் எப்போதெல்லாம் தோல்வி அடைந்தாலும் அது தாத்தா கான் அடைந்த அதே ஏமாற்றத்தின் எதிரொலியாக அவருக்குள் உணரப்பட்டது. ஏமாற்றத்தின் நிலம் சமாதான மீன்குளத்தை அஜ்மல் தனது வெள்ளி சிலந்தி வலைக்குள் பாதுகாப்பாக சுற்றிக்கொள்ள அஸ்ரிஃபா தம்பியின் சக்தி வாய்ந்த மோட்டார் சைக்கிளை இயக்கினாள். உடைந்த கல் காட்டிய பாதை அந்த கண்ணாடி கட்டிடத்திலிருந்து கீழே இறங்கி ஒரு புதிய உலகத்திற்குள் நுழைந்தது. அந்த உலகம் வண்ணமே இல்லாத மங்கலான சாம்பல் நிறத்தில் இருந்தது. தோற்றம் இது ஒரு மாபெரும் முடிக்கப்படாத கட்டிட திட்டத்தை போல இருந்தது. சிமெண்ட் தூண்கள் சிதைந்தும் இரும்பு கம்பிகள் வளைந்தும் கிடந்தன. சுவர்கள் முழுவதிலும் தோல்வி, தகுதியற்றவர், உன்னால் முடியாது போன்ற வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்தன. சூழ்நிலை, அங்கே பேசுவதற்கு பலமான காற்று இல்லை. அனைத்தும் ஒரு குளிர்ந்த அமைதியால் ஆட்கொண்டிருந்தது. இந்த இடம் அப்பா அசாமின் நிறைவேறாத கனவுகள் மற்றும் அவர் நிராகரிக்கப்பட்ட தருணங்களின் தொகுப்பாகும். அச்சுறுத்தல், தோல்வியின் எதிரொலி. இந்த ஏமாற்றத்தின் களத்தின் நடுவில் ஒரு ரூபம் காத்து கொண்டிருந்தது. அது அசாமை நிராகரித்தவர்கள், கேலி செய்தவர்கள் மற்றும் அவர் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் ஆகியோரின் உருவங்களை தொடர்ந்து ஏற்றுக்கொண்ட ஒரு கருப்பு மையமாக மேகம் போல இருந்தது. இதுதான் தோல்வியின் எதிரொலி. தோல்வியின் எதிரொலி அது ஒரு கோபமான முதலாளி, ஒரு கேலி செய்த உறவினர் போல மாறியது. அசாம் ஒரு தோல்வியடைந்தவன். அவன் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டான். நீ இங்கு வந்ததால் இப்போது நீங்களும் தோல்வியடைவீர்கள். இங்கிருந்து ஓடிவிடுங்கள், இல்லை என்றால் உங்கள் சக்திகள் வெறுமனே போய்விடும். அசாம் தனது தோல்விகளால் உடைந்த இடம் இது. இந்த எதிரொலி அவர்களின் நம்பிக்கையை சிதைக்க முயன்றது. இறுதி போர்க்களம். அஸ்ரிஃபா தனது தேவதையின் சக்தியை பயன்படுத்தி அந்த வார்த்தைகளை தடுக்க முயன்றாள். ஆனால் எதிரொலி மிகவும் சக்தி வாய்ந்தது. அது நேரடியாக அவர்களின் மன உறுதியை தாக்கியது. அசுரா தனது பச்சை காந்த சக்தியால் அந்த இடத்தின் சிதைந்த உலோக கம்பிகளை எல்லாம் வளைத்து ஒரு பெரிய பாதுகாப்பு கவசத்தை உருவாக்க முயன்றாள். அஜ்மல் தனது சிலந்தி சக்தியால் கட்டிடங்களின் உடைந்த உச்சில் புள்ளியை தொட்டான். சாப்டர் 10. அஸ்ரிஃபா, அஜ்மல் மற்றும் அசுரா மூவரும் தங்கள் எதிரி தோல்வியின் எதிரொலியை நிராகரிப்பின் களத்தில் எதிர்கொண்ட போது நிஜ உலகில் அதன் தாக்கம் விபரீதமாக இருந்தது. நிஜ உலக நிலைமை. அப்பா அசாம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார். அவரது மூச்சு சீரற்று இருந்தது. உடல் லேசாக நடுங்கியது. அருகில் இருந்த மாமா யாசிர் அசாமின் கையை பிடித்துக் கொண்டு பீதியுடன் வைத்தியரை அழைக்க முயன்று கொண்டிருந்தார். அசாம் தன் மனதில் இருக்கும் தோல்விகளின் பிடியில் முழுமையாக சிக்கிட்டிருந்தார். அவர் சுயநினைவின்றி இருந்தாலும் அவரது மனம் அந்த கருப்பு மேகத்தின் பிடியில் இருந்தது. மன உறுதியின் போர். தோல்வியின் எதிரொலி அசாமின் ஏமாற்றமடைந்த முதலாளி போல உருமாறி குடும்பத்தினரை நோக்கி சீறியது. அஸ்ரிஃபா, உன் அப்பா ஒருபோதும் உன் கனவுகளை புரிந்து கொள்ள மாட்டார். அஜ்மல், உன் ஸ்பைடர்மேன் விளையாட்டு ஒருபோதும் ஒரு பயங்கரமான விஷயத்தை சரி செய்ய உதவாது. அஸ்ரிஃபா, தேவதையின் சக்தி. அஸ்ரிஃபா தனது ஊதா நிற மந்திர எழுத்துக்களை பயன்படுத்தி எதிரொலியை நோக்கி ஒரு நம்பிக்கையின் கவசத்தை வீசினாள். அவள் கத்தினாள், தோல்வியின் எதிரொலியே, எனது அப்பா தாத்தா கான் செய்த தவறை செய்ய மாட்டார். அவர் தன் கனவுகளின் தோற்றிருக்கலாம், ஆனால் எங்களை நேசிப்பதில் அவர் ஒருபோதும் தோல்வியடைய மாட்டார். அஜ்மல், சிலந்தி சக்தி. அஜ்மல் தனது மோட்டார் சைக்கிளில் வேகமாக சுழன்று வெள்ளி வலைகளை எதிரொலியின் மீது பாய்ச்சினான். தனது வலையில் சுற்றப்பட்ட சமாதான மீன் குளத்தை அதன் மையத்தை நோக்கி வைத்தான். நீ என் அப்பாவுக்கு வெறும் ஏமாற்றத்தை மட்டும் தான் காட்டுற, ஆனா அவர் எனக்கு செஞ்சு கொடுத்த பழைய மரபொம்மை, சைக்கிள் சவாரி எல்லாமே சந்தோஷம்தான். அசுரா தனது பச்சை காந்த சக்தியால் நிலத்தில் உடைந்திருந்த சிமெண்ட் தூண்களையும் இரும்பு கம்பிகளையும் இழுத்து ஒரு பெரிய அன்பின் கோபுரத்தை உருவாக்கினாள். அந்த கோபுரத்தின் உச்சியில் நின்று அசுரா தனது உறுதியான குரலில் பேசினாள். எனது கணவர் அசாம் தோல்வி அடைந்திருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம். அவரது மதிப்பை நாங்கள் அல்ல, அவரது சாதனைகள் மட்டுமே தீர்மானிக்கும். உனக்கு பயமில்லை எதிரொலியே, உன் சக்தி இந்த அன்பின் கோபுரத்தால் உடைக்கப்படும். புதிய கனவை விதைத்தல். அசுராவின் வார்த்தைகள் அசாமின் மனதில் ஆழமான நம்பிக்கையை உருவாக்க தொடங்கின. தோல்வியின் எதிரொலியின் சக்தி குறைய ஆரம்பித்தது. அஸ்ரிஃபா தனது தேவதையின் சக்தி முழுவதுமாக பயன்படுத்தினாள். அவள் தனது அப்பாவின் வாழ்க்கையில் இருந்த அவமானங்களையும் ஏமாற்றங்களையும் நினைவுகளாக மாற்றத் தொடங்கினாள். அவள் கூடாரத்தில் கண்ட பழைய நோட்டு புத்தகத்தை தனது சக்தியால் கொண்டு வந்தாள். அந்த புத்தகத்தில் அப்பா அசாம் நிறைவேற்ற நினைத்த ஆனால் பயத்தால் கைவிட்ட ஒரு கனவை பற்றி அஸ்ரிஃபா எழுதினாள். அது அசாம் எப்போதும் விரும்பி செய்ய நினைத்த ஒரு சிறிய சமையல் கடையை தொடங்குவது. அஸ்ரிஃபா தனது தேவதையின் ஊதா ஒளியை அந்த பக்கத்தில் பாய்ச்சி, அஜ்மல் தனது சமாதான மீன் ஒளியை பாய்ச்சி, அசுரா தனது அன்பின் பச்சை ஒளியை பாய்ச்சி அந்த புதிய கனவை தோல்வியின் எதிரொலியின் மையத்தை நோக்கி வீசினர். வெற்றி மற்றும் விழிப்பு. அந்த புதிய கனவின் ஒளி தோல்வியின் எதிரொலியின் கருப்பு மையத்தை தாக்கியது. எதிரொலி ஒரு பயங்கரமான ஓசையுடன் வெடித்து சிதறியது. அதன் சக்தி முழுவதுமாக அழிந்தது. அதே நொடியில் நிராகரிப்பின் களம் முழுவதும் சாம்பல் நிறத்திலிருந்து மெதுவாக வண்ணங்களை பெற தொடங்கின. நிஜ உலகில் அப்பா அசாம் கண் விழித்தார். அசாம் அதிர்ச்சியுடன், யாசிர் மச்சான், நான் எங்கே இருக்கிறேன்? எனக்கு ஒரு கனவு வந்தது. நான் ஒரு சமையல் கடை தொடங்கப் போகிறேன். அஸ்ரிஃபா, அஜ்மல் மற்றும் அசுரா மூவரும் வெற்றி புன்னகையுடன் மோட்டார் சைக்கிளில் நிஜ உலகத்திற்கு திரும்ப தயாரானார்கள். தாத்தாவின் சாபமும் அப்பாவின் பயமும் நீங்கிவிட்டது. குடும்பம் மீண்டும் இணைந்தது. கதை வெற்றிகரமாக முடிந்தது. இப்போது நாம் அடுத்த இறுதி பகுதிக்குள் செல்லலாம். இறுதி அத்தியாயம், த ஃபைனல் சாப்டர். அசாம், யாசிர் மச்சான், எனக்கு ஒரு கனவு வந்தது. இல்லை, அது கனவு இல்லை.
நான் தோற்ற பல விஷயங்களை பற்றி பயந்து கொண்டிருந்தேன். ஆனால் எனக்கு இப்போது தெரிகிறது. நான் சமையல் கடை தொடங்கப் போகிறேன். மாமா யாசிர் குழப்பத்துடன் பார்த்தார். ஆனால் அசாமின் கண்களில் இருந்த புதிய உறுதியைக் கண்டு அமைதியானார். அதே நேரம் கூடாரத்தில் இருந்து அஸ்ரிஃபா, அஜ்மல் மற்றும் அசுரா மூவரும் வெளியே வந்தனர். அஸ்ரிஃபா சிரிப்புடன், ஆமாம் அப்பா, நீங்க உங்க சமையல் கடையை தொடங்க போகிறீர்கள். அதுதான் எங்களோட கனவும். அசாம் குழப்பத்துடன் தனது குடும்பத்தை பார்த்தார். ஆனால் அவர்களுக்கு நடந்த சாகசத்தின் ரகசியம் அவருக்கு தெரியவில்லை. அவர் தனது குடும்பத்தினரின் அன்பான பார்வையில் இருந்த புதிய ஒளியை மட்டும் உணர்ந்தார். அசாம் தனது வேலையை சரியாக பயமில்லாமல் செய்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். பாட்டி பரீதா மற்றும் தாத்தா ரபாய்தீன் இருவரின் ஆதரவுடன் அசாம் ஒரு சிறிய சமையல் கடையை தொடங்கினார். கடையின் முதல் நாள் அஸ்ரிஃபா அப்பாவுக்கு உதவினாள். அஜ்மல் தன் சிலந்தி சக்தியின் உதவியுடன் ரகசியமாக கீழே விழுந்த உணவுப் பொருட்களை விரைவாக எடுத்து மீண்டும் கவுண்டரில் வைத்தான். அசுரா தனது பச்சை காந்த சக்தியை பயன்படுத்தி யாரும் அறியாதபடி அடுப்பங்கரையை எப்போதும் நேர்த்தியாகவும் சுத்தமாகவும் வைத்திருந்தார். அசாமின் உணவுகளில் இருந்த சாக்லேட் வாசம் இது அஸ்ரிஃபாவுக்கு மிகவும் பிடித்தது. நகர மக்களை கவர்ந்தது. அவர் வெற்றியடைந்தார். அவரது மனதில் இருந்த துயரத்தின் பிம்பம் நீங்கி சந்தோஷம் நிரந்தரமானது. மாமா தாத்தா ரபாய்தீனும் தாத்தா கானும் கடைக்குள் வந்து பழைய மனக்கசப்புகளை மறந்து சமாதானம் அடைந்தனர். உடைந்த கல் சரி செய்யப்பட்டதால் தேவதையின் சாபத்தின் சுமை குடும்பத்தை விட்டு முழுவதுமாக நீங்கியது. அஸ்ரிஃபா, அஜ்மல் மற்றும் அசுரா ஆகியோரின் சாகசம் குடும்பத்தை நிரந்தரமாக காப்பாற்றியதுடன் அவர்களுக்குள் இருந்த உண்மையான அன்பின் பலத்தையும் நிரூபித்தது. அஸ்ரிஃபாவின் தேவதையின் சக்தி தாமிர பதக்கமும் உடைந்த கல்லும் சரி செய்யப்பட்டதால் அஸ்ரிஃபாவுக்கு கிடைத்த ஊதா நிற தேவதையின் சக்தி நிரந்தரமானது. அவள் தனது குடும்பத்தை நினைவுகளின் உலகத்தில் இருந்து வரும் எந்த ஒரு அச்சுறுத்தலிலிருந்தும் பாதுகாக்க அந்த சக்தியை பயன்படுத்த முடியும். அஜ்மலின் சிலந்தி சக்தி மற்றும் மோட்டார் சைக்கிள், அஜ்மலின் ஸ்பைடர்மேன் சக்தி மற்றும் ஊதா நியாயின் மோட்டார் சைக்கிள் நிரந்தரமானவை. ஆனால் அவற்றை அவர் பயன்படுத்த போதெல்லாம் அவர் தனது அக்காவின் பாசத்தையும் பாட்டின் சமாதான மீனையும் நினைவில் கொள்ள வேண்டும். அவர் தவறாக பயன்படுத்தினால் சக்தி மறைந்துவிடும். அசுராவின் அன்பு மற்றும் காந்த சக்தி. அசுராவின் பச்சை காந்த சக்தி நிரந்தரமானது. அவள் தனது கணவன் அசாம் மீது வைத்திருக்கும் சந்தேகமில்லாத உண்மையான அன்பு இருக்கும் வரை அவள் இந்த உலகத்தில் மர்மத்தையும் ஊடுருவி தனது குடும்பத்தை பாதுகாக்க முடியும். அவர்கள் சாகசத்தை முடித்து விட்டாலும் அந்த சக்திகள் அவர்களின் அன்றாட வாழ்க்கையில் ஒரு பகுதியாகவே தொடரும். ஆனால் இனிமேல் அவர்கள் சந்திக்க போகும் சவால்கள் நிஜ உலகத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம். கதை நிறைவடைந்தது. த கோல்ட் பேபி அஸ்ரிஃபா.